சிரமத்தில் சிக்கிய பிரபுதேவா, சொந்த வீட்டை விற்ற பரிதாபம், பல கோடி மதிப்பு. இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்று 1990களில் கொண்டாடப்பட்டவர் நடிகர் பிரபுதேவா. சூறாவளி போன்ற வேகமாக நடனத்தில் எப்படி சாதித்து காட்டினாரோ அதேபோல் சினிமாவில் ஹீரோவாகவும் இயக்குனராகவும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் ஆதரவையும் பெற்றவர் பிரபுதேவா. சமீப காலமாக நடிப்பிலிருந்து ஓய்வு எடுத்திருந்த அவர் மீண்டும் இப்போது நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். பிரபுதேவாவின் நடனத்தை பார்க்கும்போது உண்மையில் அவருக்கு உடலில் எலும்புகளுக்கு பதில் ரப்பர் தான் இருக்கின்றதோ என்ற சந்தேகமே ரசிகர்களுக்கு வந்துவிடும். அந்த அளவிற்கு உடலை எந்த கோணத்தில் வேண்டுமானாலும் வளைத்து நெளித்து திருப்பி ஆடக்கூடிய வல்லமை பெற்றவர் பிரபுதேவா. நடனத்தில் பட்டையை கிளப்பிய அவர் நடிப்பிலும் அமர்க்களப்படுத்தியவர். தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட வெற்றி படங்களில் நடித்த அவர் கடந்த 1990களில் சக்சஸ்ஃபுல் ஹீரோ என்ற பெயரையும் எடுத்திருந்தார். சூப்பர் ஹிட் படங்களான காதல் கொண்டேன், சொல்லாமலே உள்ளிட்ட பல படங்கள் முதலில் பிரபுதேவாவிடம்தான் சென்றன. ஆனால் சில காரணங்களால் அந்த படங்களில் அவர் நடிக்கவில்லை. அதேபோல் நடனம் நடிப்பு மட்டுமின்றி டைரக்ஷனிலும் பிரபுதேவா வென்று காட்டியவர். நடிகர்கள் சித்தார்த், விஜய், சல்மான் கான் என பல நடிகர்களை வைத்து மெகா ஹிட் படங்களை கொடுத்தவர் இயக்குனர் பிரபுதேவா. இதற்கிடையே ரமலத் என்ற நடனக்குழு சார்ந்த பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டார். பிறகு சில ஆண்டுகள் அவரை பிரிந்து வாழ்ந்த அவர் நடிகை நயன்தாராவை காதலித்து ஒரு கட்டத்தில் பிரேக்கப் செய்தார். அதன் பிறகு இன்னொரு பெண்ணை காதலித்து இரண்டாவது திருமணமும் செய்து கொண்டார். இரண்டாவது மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் நடிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரபுதேவா ஒதுங்க ஆரம்பித்தார். அதன் பிறகு இப்போது தனக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளில் மட்டுமே பிரபுதேவா நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த வகையில் பிரபுதேவா நடிப்பில் அடுத்ததாக பேங் பேங், மூன்வாக் ஆகிய திரைப்படங்கள் விரைவில் திரைக்கு வர இருக்கின்றன. மேலும் அவர் மீண்டும் படம் டைரக்ட் செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் விரைவில் அது குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பிரபுதேவா குறித்த லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது பாலிவுட்டில் அதிக படங்களில் பிரபுதேவா பணியாற்றியதால் பிரபுதேவா பல ஆண்டுகளாக மும்பையில் தங்கும் சூழல் அப்போது உருவானது. அதன் காரணமாக மும்பையில் இருக்கும் மகாலட்சுமி என்ற பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் மொத்தம் 2 வீடுகளை பிரபுதேவா சொந்தமாக வாங்கியிருந்தார். அந்த வீடுகளில் தான் பிரபுதேவா இதுவரை வசித்து வந்ததாக தெரிய வருகிறது. அந்த வீடுகள் 33 மற்றும் 34வது மாடியில் உள்ளன. தற்பொழுது அந்த 2 வீடுகளையும் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு சில காரணங்களால் பிரபுதேவா விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்புதான் அதற்கான பத்திரப்பதிவு நடந்து முடிந்து அந்த வீடுகள் கைமாறியதாகவும் தெரிய வந்துள்ளது. மும்பையில் இருந்த வீடுகளை விற்றுவிட்டதால் இனி பிரபுதேவா சென்னையில் மீண்டும் குடியேறலாம், தமிழ் படங்களில் அதிக அளவில் நடிக்கலாம், தமிழ் படங்களை அவர் இயக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது.